ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பாயசம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக எப்போவுமே செய்கிற சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் மாதிரி தான் இதுவும். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி கொஞ்சம் செய்ய போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டேஸ், ஃபெஸ்டிவல் டேஸில் செய்யறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். அதை ஒரு 2 வாட்டி தண்ணியில் நல்லா இந்த மாதிரி கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த ஜவ்வரிசியை நல்லா தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி கொஞ்சம் ஊறியிருந்தால் தான் பாயசம் செய்யும் போது நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்தி கூட. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டியாவது. உங்கள் எல்லாருக்குமே டேஸ்ட்டும் பிடிக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசியை ஊற வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் அதில் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இந்த 1/2 லிட்டர் பால் நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ சேர்த்துக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதித்து வந்த பிறகு இந்த மாதிரி ஜவ்வரிசியும் சேர்த்துக்கோங்க. அது தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு அப்படியே அது வேக விட்டுடுங்க. ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வேகணும். இப்போ ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நம்ம சேமியா எடுத்துக்கலாம். சேமியாவை நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜவ்வரிசி மட்டும் போதும்னா அது மட்டும் சேர்த்துக்கலாம். இது சேமியாவும் கூட சேர்த்து செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் ரெண்டுத்தையுமே சேர்த்து செய்கிறோம். இல்லை உங்களுக்கு ஜவ்வரிசி பிடிக்காதுன்னா சேமியா மட்டும் கூட சேர்த்து செய்யலாம், உங்களோட விருப்பம்தான். சேமியாவை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. ஒரு ஜவ்வரிசி எடுத்து கையில் அந்த மாதிரி வச்சு அமுக்கி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அந்த பதத்துக்கு எடுத்துடலாம். இல்லை கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். எப்படி இருந்தாலும் சரி, நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா இந்த மாதிரி லேசாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. சேமியா வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சூடானதும் இந்த பாயசத்துக்கு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை தான் சேர்க்க போகிறோம். 2 கேரட் எடுத்து நல்லா அந்த மாதிரி துருவி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கேரட் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் அந்த கேரட் சேர்த்து செய்யும் போது அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பாயசத்தை விட இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருந்தது. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்லாம் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. லேசாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கேரட் பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேரட் இந்த மாதிரி ஒரு தனியாக தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முந்திரி அப்புறம் காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இது கூட பாதாம், பிஸ்தா கூட இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக திராட்சை, கொஞ்சம் முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த முந்திரி திராட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இது ஃப்ரை ஆனதும் இதுவும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த பாலில் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஜவ்வரிசி, சேமியாலாம் சேர்த்துட்டோம். இது கூடவே ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கேரட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்கணும். சேமியா, ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா கேரட் சேர்த்தா போதும்.
இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கூட கண்டென்ஸ்டு மில்க் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதோட ஸ்வீட்னஸும் நம்ம சேர்றதுனால சர்க்கரையை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செய்யும் போது அந்த ரெசிபியோட டேஸ்ட் எப்போவுமே வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும். அதுக்கு தான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே கூட சுகரே சேர்த்துக்கலாம், தப்பில்லை. அதோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாயசம் நல்லா திக்காகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. இதில் கலர்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஆக உங்களுக்கே இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அது நல்லாவே தெரியும். அந்த கேரட் போட்டதுனால நேச்சுரலாகவே உங்களுக்கு லைட் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. நீங்கள் யூஸ்வலாக பாயசம் செய்கிறதுக்கு பதிலாக ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதில் கேரட் சேர்த்து செய்கிறதுனால இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். கேரட் சேர்த்ததே சுத்தமாக தெரியாது உங்களுக்கு. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் தெரியும். இதோட கலர் பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கும். அந்த கேரட்டோட ஸ்மெல்லோ இல்லை வந்து அதோட பச்சை வாசனையும் சுத்தமாக இருக்காது. அதனால நீங்கள் பயப்படாமல் கேரட்டை சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம பச்சையாக இதில் சேர்க்க போகிறது கிடையாது, லேசாக வதக்கி தான் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததுனால நல்லா திக்காக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான கேரட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் இப்போ அது வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றி நல்லாயிருக்கும் சர்வ் பண்ணி வந்து இது வந்து நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த நட்ஸ்லாம் இது பாருங்க பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் சில்லுன்னும் சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சுட சுட சாப்பிடும்போது ஃபீட்பேக் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து டெசர்ட் மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வந்து வச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து உங்கள் விருப்பம்தான். எதனா ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி பாயசம் ஒரு வாட்டி செஞ்சு அசத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அதோட கன்சிஸ்டன்சியும் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் இந்த பாயசத்தை மட்டும் கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. ஏன்னா சில டைம் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அது மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இறக்கிடுங்க. சில பேருக்கு பாயசம் பண்ணும்போது கெட்டியாகிடும், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வராது. பட் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நல்லா ஆல்ரெடி சுரக்காய் வச்சு ஒரு பாயசம் பண்ணியிருப்போம், அதுவுமே சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் வச்சு பாயசம் பண்ணால் நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ரா ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.